பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். பாக்கமுடையான்பேட் அரசு தொடக்க பள்ளிக்கு வருகை புரிந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விருமானி பள்ளியின் செயல்பாடுகளை பார்வையிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மத்திய அரசு நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விருமானி அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்த அவர் பாக்கமுடையான்பேட் அரசு தொடக்க பள்ளிக்கு வருகை புரிந்தார். வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி ஆகியோர் அவரை வரவேற்றனர். பள்ளியில் செயல்பாடுகளை அனைத்தையும் பார்வையிட்ட நிதி ஆயோக் உறுப்பினர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். ஆசிரியர் பாடம் நடத்தும் முறையை மேற்பார்வையிட்ட அவர் பள்ளியின் சிறப்பம்சமான மூலிகை தோட்டத்தை பார்வையிட்டு மாணவர்களிடம் மூலிகை செடிகள் குறித்து கேட்டு அறிந்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க கோரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விருமானியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். புதுச்சேரி வந்த நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விருமானி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து வரவேற்றார். உடன் சபாநாயகர் செல்வம், தலைமை செயலர் சரித் சவுகான், அரசு செயலர் முத்தம்மா ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் அரவிந்த் விருமானி அவர்களை சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க கோரி கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தை நிதி கமிஷனில் சேர்த்து நிதி பற்றாக்குறையை போக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை நிதி கமிஷனில் சேர்த்துள்ள நிலையில் புதுச்சேரியை சேர்க்கவில்லை. புதுச்சேரியை உடனடியாக நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும். புதுச்சேரிக்கு தனி கணக்கு துவங்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட அவர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். பேட்டி அன்பழகன், அதிமுக மாநில செயலாளர். கிறிஸ்துவ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்துவ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இஸ்லாம் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழாவானது கல்லூரி வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் தலைமை விருந்தினர்களாக புதுச்சேரி மாநிலத்தின் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினருமான AK சாய்ஜி சரவணன்குமார் அவர்கள், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் கல்வி அறக்கட்டளை மற்றும் பால்சன்ஸ் குழுமத்தின் மேலாண் இயக்குநர் முனைவர் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கிறிஸ்துவ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார், சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குநர் குமரவேல் மற்றும் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எனும் வாழ்வியல் கடைபிடிக்க ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி முறையினை வேண்டியதன் கட்டாயத்தினை வலியுறுத்தினர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் முதன்முறையாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் வசதி மருத்துவமனையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது.
புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், துணைத் தலைவர் ராதா ராமச்சந்திரன், கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா ஆகியோரின் தீவிர முயற்சியால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ரத்தினசுவாமி வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சையின் மூலம் ஒரு சிறுநீரகத்தை பெற்று அந்த சிறுநீரகத்தை மற்றொருவருக்கு லாப்ரோஸ்கோபியின் மூலமாக பொருத்தும் வசதியை மருத்துவமனையின் மருத்துவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுத்தியுள்ளனர். இதன் மூலமாக கடந்த மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த சிவா என்கின்ற 32 வயது இளைஞருக்கு லாப்ரோஸ்கோபி மூலமாக மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக சிறுநீரகம் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. மேலும் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜ், உதவி கண்காணிப்பாளர்கள் டாக்டர் ராஜசேகர், டாக்டர் சுரேஷ் ஆகியோரின் மேற்பார்வையில் சிறுநீரக சிறப்பு அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் டாக்டர் நீலம் மேகம் மற்றும் மருத்துவர்கள் ராஜசேகர், பிரபு, ஜெயஸ்ரீ, ஆர்த்தி, பூமா, இளையராஜா, காவ்யா மருத்துவ குழுவினர்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்தனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி முன்னாள் அமைச்சர் சரவணன்குமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதிதாக உருவாக்கப்பட்ட நகர்களுக்கு குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரவணன்குமார் பலமுறை அரசுக்கும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கும் மனுக்களாகவும் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொகுதி மக்களுடன் முன்னாள் அமைச்சர் சரவணன்குமார் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் ரயில்வே கேட் அருகில் பொதுமக்கள் கடந்து செல்வதற்கு கீழ் பாலம் அமைக்கும் பணி துவங்க உள்ளதாக அமைச்சர் திருமுருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பேரளம் இடையே புதிய ரயில் சேவை துவங்கியுள்ளதால் நகர பகுதிகளில் 4 இடங்களில் ரயில்வே கேட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அடிக்கடி ரயில் வந்து செல்வதால் கேட்டுகள் மூடப்படுகின்றது. இதனால் அருகாமையில் உள்ள பேருந்து நிலையம், பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகள், மருத்துவமனை போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் முக்கிய நகர பகுதியான காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் கீழ் தளபாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் அமைச்சர் திருமுருகன் ரயில்வே துறை அதிகாரிகளிடம் பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் காரைக்கால் பகுதியில் தாமஸ் அருள் வீதி, கடற்கரை சாலை, காமராஜர் சாலை மற்றும் கோவில்பத்து ஆகிய பகுதிகளில் ரயில்வே கேட் அமைத்துள்ளதால் காலை மாலையில் ரயில் செல்லும் போது பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் மாற்றுப்பாதைகள் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இது தொடர்பாக ரயில்வே துறை அதிகாரிகளுடன் தான் பேசியதாகவும் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் கீழ்த்தளம் அமைப்பதற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பணிகள் விரைவில் துவங்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு பொதுமக்களுக்கு இடையூறாக எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தாது என தெரிவித்தார். வில்லியனூர் சிவகணபதி நகரில் ரூபாய் 10 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சிவகணபதி நகருக்கு உட்பட்ட ராகவேந்திரா நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 9,93,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் திமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராஜர் பற்றி இழிவாக பேசிய திமுக எம்பி சிவாவின் பேச்சுக்கு பொறுப்பேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவரான பாராளுமன்ற உறுப்பினர் சிவா மறைந்த காமராஜர் பற்றி தரக்குறைவான கருத்தை தெரிவித்துள்ளார். கடந்த முறை கூட்டணியில் பாஜக இருந்தபோது பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாவை பற்றி தவறாக பேசியதால் மத்தியில் பாஜக ஆட்சியில் இருக்கும் போதே பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஆண்மையுடன் அறிவித்தவர் எடப்பாடியார். ஆனால் இன்று
திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரசார் வெளியேற தயாரா? காமராஜர் பற்றி தவறாக பேசியது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார். பெருந்தலைவர் காமராஜரை விமர்சித்த திமுகவை கண்டிக்க கூட திராணியற்ற கட்சியாக புதுச்சேரி காங்கிரஸ் உள்ளது. வரும் தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுக வேட்பாளர்களுக்கு சரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்றார். திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட கே. குச்சிப்பாளையத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்து அர்ப்பணித்தார். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கே. குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதானதால் மின் நுகர்வோர் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதையடுத்து தொகுதி எம்எல்ஏ அங்காளன் மின்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கவும் எல்டி மின்பாதைகளை வலுவூட்டவும் மின்துறைக்கு பரிந்துரை செய்தார். இதன் அடிப்படையில் ரூபாய் 19.93 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசின் அனுமதி பெறப்பட்டது. புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் துவக்க விழா நேற்று நடந்தது. இவ்விழாவிற்கு அங்காளன் எம்எல்ஏ தலைமையேற்று புதிய மின்மாற்றியை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் ராஜேந்திரன், மின்பாதை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் மற்றும் ஊழியர்கள், கிராம மக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் 200 மின் நுகர்வோர் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலக திறப்பு விழாவில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் எம்எல்ஏ வி.பி. ராமலிங்கம் நேற்று ராஜ்பவன் தொகுதியில் காமாட்சியம்மன் வீதியில் தனது பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்கான திறப்பு விழா நேற்று நடந்தது. முதலில் பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் தனது குடும்பத்தாருடன் சுவாமிக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தார். பிறகு தொகுதியின் வரைபடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். இதையடுத்து அவருக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி எம்பி, முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, எம்எல்ஏ வில்லியம் ரிச்சர்ட், தீபாய்தான் செல்வம், முன்னாள் எம்எல்ஏக்கள் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள், தொகுதி முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். முன்னதாக ஈஸ்வரன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பாட்கோ மூலம் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பாட்கோ மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர், பாடசாலை வீதி, அண்ணல் அம்பேத்கர் நகர், முதல் வீதி ஆகிய பகுதிகளில் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற் பொறியாளர் பக்தவச்சலன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை புதுச்சேரி அரசு மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற சமையல் எரிவாயு குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் இந்திரா இந்தியன் சர்வீஸ் சார்பில் லாஸ்பேட்டை புதுச்சேரி அரசு மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் சமையல் எரிவாயு குறித்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திரா இந்தியன் நிறுவனர் பரசுராமன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா ஜெயஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு சமையல் எரிவாயு மற்றும் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் மாணவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு சரியான விடையளித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீ அன்னை நுகர்வோர் பாதுகாப்பு குழு திலகவதி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். இதில் கல்லூரி முதல்வர் ராமகிருஷ்ணன், பேராசிரியர் ஆறுமுகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜெயந்தி, சுபாஷினி ஆகியோர் பங்கேற்றனர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை இந்திரா இந்தியன் நிறுவனர் பரசுராமன் செய்திருந்தார்.
மதர் தெரேசா ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வு இரண்டும் ஒரே தேதியில் வருவதால் செவிலியர் மாணவர்கள் பரிதவிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். கோரிமேடு மதர் தெரேசா சுகாதார அறிவியல் நிலையத்தில் எம்எஸ்சி நர்சிங், எம்ஃபார்ம், எம்பிடி உள்ளிட்ட முதுநிலை சுகாதார படிப்புகள் உள்ளன. இது தவிர பிஃபார்ம், பிஎஸ்சி, எம்எல்டி, பிஎஸ்சி, எம்ஆர்டி, டிஜிஎன்எம், போஸ்ட் பிஎஸ்சி, லேட்ரல் படிப்புகளும் உள்ளன. இந்த படிப்புகளுக்கு கடந்த 16ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன. இளநிலை சுகாதார படிப்புகளுக்கு ஏற்கனவே விண்ணப்பிக்க கடந்த 7ஆம் தேதி வரை காலக்கெடு விதிக்கப்பட்டது. எம்எஸ்சி, போஸ்ட் பிஎஸ்சி உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த செவிலியர் மாணவர்களுக்கு வரும் 27ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. அதே தேதியில் ஜிப்மரின் எம்எஸ்சி, எம்பிஹெச் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு நடக்க உள்ளது. இதனால் 2 நுழைவுத் தேர்விற்கும் விண்ணப்பித்துள்ள செவிலியர் மாணவர்கள் பரிதவிப்பிற்குள்ளாகி வருகின்றனர். ஏதேனும் ஒரு நுழைவுத் தேர்வினை எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கோடைக்காலம் முடிந்தும் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெயில் நேற்று 101.3 டிகிரி பதிவானதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரம் துவக்கத்திலேயே விட்டுவிட்டு மழை பெய்தது. கடந்த மாதம் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் கோடைக்காலம் முடிந்தும் வெயில் தாக்கம் குறையாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் 101.1 டிகிரியாக பதிவான வெயில் நேற்று மேலும் அதிகரித்து 101.3 டிகிரியாக பதிவானது. இந்த மாதத்திலேயே 8 முறை வெயில் சதம் அடித்துள்ளது. குறிப்பாக நேற்று இந்த மாதத்தின் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியதால் பொதுமக்கள் கடுமையாக அவதிக்குள்ளாகினர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.